சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னையும் நீ நேசித்த உறவையும் யாரால் பிரிக்கவும் முடியாது. இந்த ஜென்மத்தில் நீங்கள் இருவரும் ஒன்றாகவே இருப்பீர்கள். நீ விரும்பிய துணையுடன் நிச்சயம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உறவுகளிடத்தில் முக்கியமாக இருக்க வேண்டிய 5 விஷயங்கள், அதாவது போலித்தனம் இல்லாத புன்னகை, சுயநலம் இல்லாத உறவு, கண்ணாடி கலையாத உறவு, கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. இந்த 5 அரிய வகை குணம் உங்களிடத்தில் இருந்தால் உங்களை யாராலும் பிரிக்க முடியாது. உறவுகளிடத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டியது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் கஷ்டம் என்று வரும்பொழுது மற்றவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இன்பம் ஏற்படும் பொழுது உறுதுணையாக இருப்பதை காட்டிலும் அவர் துன்பத்தில் இருக்கும் பொழுது, அவர் மனம் வேதனையில் இருக்கும் பொழுது உறுதுணையாக இருந்தால் மிகவும் அவசியமானது. அன்பு எங்கே அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் சிறு சிறு சண்டைகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கத்தான் செய்யும். இதை தாண்டி வாழ்க்கையில் நீ அனுபவிக்க கூடியது எத்தனையோ உள்ளன. உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் நீ சிரிக்க மறந்தாலும் உன் கவலைகள் அவர்களுக்கு புரிந்துவிடும். அன்பு இல்லாத இடத்தில் நீ அழுதே சொன்னாலும் அது நடிப்பாகத்தான் தெரியும். ஆகவே உனக்கு ஒரு உண்மையான அன்பான வாழ்க்கை அமையும் பொழுது சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ கடந்துதான் ஆக வேண்டும். நீ எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி உள்ள சில உறவுகள் நினைத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் கர்மாவும் உன் அப்பாவின் ஆசீர்வாதத்தாலும் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். அதை பார்த்து உனக்கு நெருங்கிய உறவுகளோ விரோதமாக மாறப்போகிறார்கள். அதை அனைத்தும் நான் சரி செய்கிறேன். அவர்கள் கஷ்டப்படும் தருவாயில் நீதான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நான் கஷ்டப்பட காரணத்திற்கு முக்கியமான காரணமே அவர்கள்தான். பின்பு ஏன் சாயப்பா நான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்? நீ நல்லது செய், உனக்கு நல்லது நடக்கும். அவர்கள் கெட்டது செஞ்சால் நீயும் கெட்டது செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. என் அன்பு குழந்தையே, இந்த ஜென்மத்தில் நீ செய்த அனைத்து புண்ணியத்தையும் அனைத்து உதவியையும் உன்னையும் உன் துணையையும் சேர்த்து வைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையை ஒன்று சேர்க்கும். கவலைப்படாமல் இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.